அன்பான மீசை அண்ணாச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் புதிய பகுதியாக கிராமிய கதைகள் என்ற பகுதியில் நகைச்சுவை மிகுந்த கதைகளை பார்க்கவிருக்கின்றோம். நம்முடைய மீசை அண்ணாச்சி சேனல் தொடர்ந்து வெளிவர லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆமாம், கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் கந்தன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 பிள்ளைகள். மனைவி பெயர் சந்திரா. அவன் நடக்கும் தூரத்தில் உள்ள ஒரு ஊரிலே பெண் எடுத்தான். அவனுடைய மனைவி நடந்து செல்லும் தூரத்திலே அமைந்தவள். அப்பொழுதெல்லாம் நடந்து தான் செல்ல வேண்டும், வாகன வசதி கிடையாது. அப்போது தன் மாமியார் வீட்டுக்கு செல்கிறான். மருமகன் வந்துவிட்டதை அறிந்த மாமியார் உடனடியாக தன் வீட்டிலிருந்து நெல்லை எடுத்து அதை காய வைத்து குத்தி மாவாக்கி கொழுக்கட்டை செய்து தன் மருமகனுக்கு பரிமாறினாள். அத்தை, இவ்வளோ சுவையாக இருக்கே, இது என்ன பதார்த்தம்? மாப்பிள்ளை, இது கொழுக்கட்டை. என் பொண்ணு நல்லா செய்வாளே, நீங்கள் அவகிட்ட கேட்டால் செஞ்சு கொடுத்துருப்பாளே. இது வரைக்கும் செஞ்சதே இல்லை அத்தை, இதுதான் புதுசு. நீங்கள் போய் சந்திரா கிட்ட சொல்லுங்கள், கொழுக்கட்டைன்னு அவள் செஞ்சு தருவாள். சரி என்று தன்னுடைய மாமியாரிடம் விடைபெற்று வீட்டை நோக்கி வருகிறான், கிராமத்தை நோக்கி. வருகின்ற வழியிலே ஒரு ஆறு குறுக்கு கோடை காலம், ஆறு வற்றி மணலாக இருக்கிறது. மணலில் இறங்கி நடக்கிறான். சரக் சரக் என்று அந்த சத்த ஒலியில் இவன் கொழுக்கட்டை என்பதை மறந்து விட்டான். அந்த கரையிலே வந்து ஐயோ ஆத்திர போச்சே என்று நினைத்த அவன் கொழுக்கட்டைக்கு பதிலாக ஆத்திர போச்சே என்று கூறிக்கொண்டே வீட்டை நோக்கி வருகிறான். வீட்டுக்கு வந்து சந்திரா சந்திரா, ஐயா வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா? அம்மாலாம் எல்லோரும் நல்லா இருக்காங்க. அது இருக்கட்டும், சொல்லுங்கள் என்ன? ஆமாம், ஆத்திர பச்சை செஞ்சு கொடுத்தாங்க அத்தை, அருமையாக இருந்தது. எனக்கு அது செஞ்சு கொடாங்க. ஏங்க, அப்படி ஆத்திர பச்சைன்னு ஒரு பதார்த்தமே கிடையாதுங்க. உங்கள் அம்மா சொன்னாங்க, அத்தை பொய்யா சொல்லுவாங்க, நல்லா இருந்தது, அருமையாக அது, எனக்கு செஞ்சு கொடு என்று இந்த வாக்குவாதம் இருவருக்கும் முற்றி தன் மனைவியை அடித்து விடுகிறான் கந்தன். மனைவி அழுது கொண்டே பக்கத்து வீட்டுக்கு சென்று அழுது கொண்டிருக்கிறாள். பக்கத்து வீட்டு அம்மா அந்த வீங்கிய இடங்களை பார்த்து, ஐயோ இந்த பாவி பையன் இப்படி அடிச்சிருக்கானே, கொழுக்கட்டை மாதிரி வீங்கிடுச்சே அப்படி என்று சொல்ல, இதை காதில் வாங்கிய கந்தன் ஓடி வந்து தன் மனைவியிடம், ஐயோ சந்திரா, என்னை மன்னிச்சிடுமா, நான் மறந்துட்டேன். ஆமாம்மா, கொழுக்கட்டை தாம்மா அதோடய பேர், அத்தை செஞ்சு கொடுத்தாங்க அப்படி என்று கூறி தன் மனைவியின் மன்னிப்பு கேட்டான். மனைவி மன்னிப்பு கேட்டு வீட்டிற்கு அழைத்து வந்து கொழுக்கட்டை செய்து கொடுக்க சொல்லி உண்டதாக ஒரு நகைச்சுவை கதை கிராமத்திலே வருகிறோம். அறியாமை, அந்த அறியாமையில்தான் அந்த மறந்து விட்டதை நினைத்து அவன் மிகவும் வருந்தி தன் மனைவியின் மன்னிப்பு கேட்டு பிறகு கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக கிராமத்து கதை உண்டு. தொடர்ந்து கிராமத்து கதைகளை கேட்டு மகிழ நம்முடைய மீசை அண்ணாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அருமை என்று கமெண்ட் செய்து நம்முடைய மீசை அண்ணாச்சி யூடியூப் சேனல் பிரபலப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள். தொடர்ந்து கேளுங்கள். இது மீசை அண்ணாச்சியின் கிராமிய கதைகள். வாழ்க வளமுடன்.